வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம டபுள் பீன்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ்லேயும் செய்யலாம், இல்லைனா காஞ்ச டபுள் பீன்ஸ்லேயும் செய்யலாம். இது வந்து நான் காய வச்சுருக்கிற டபுள் பீன்ஸில் செய்கிறேன். அதனால் நம்ம வந்து இதை ஊற போட்டுக்கலாம். 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ அது ப்ரெஷர் குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 4 இல்லைனா 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. நெக்ஸ்ட் இதில் ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். இப்போ இதிலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். நடுவில் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளி சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம். நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டா போதும். அரைச்சிட்டு நம்ம அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு நல்ல ஒரு டார்க் ரெட் கலராக சேஞ்ச் ஆயிரும். அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம 2 துண்டு தேங்காயை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வத்தல் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அதில் 3 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நெக்ஸ்ட் இதில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன்
கரம் மசாலா சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த தூள் வகைகள் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை கொதிக்க விட்டுறலாம். குழம்பு வந்து திக்காக வேணும் அப்படின்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படியே நம்ம இதை கொதிக்க விட்டலாம். கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்து திருப்பி கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த டபுள் பீன்ஸ் சேர்த்துடலாம். ப்ரெஷர் குக் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ண அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம். இந்த டபுள் பீன்ஸ் மட்டும் எடுத்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரெஷர் குக் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி. இது பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.